உங்கள் சத்துருக்கள் என்ன பண்ணுங்க சொல்லுங்களேன், சிநேகிக்கணுமா? ஆமென். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க நன்மை செய்யுங்கள். இது நம்ம கிட்ட சொல்லியிருந்தா நாம் என்ன சொல்லியிருப்போம்? எங்கள் வீட்டுக்காரை நான் நேசிங்கன்னு சொன்னாவே நேசிக்கிறது ரொம்ப கஷ்டம், என் மனைவியை நேசிங்கன்னாவே நேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் சத்துருக்களை சிநேகின்னு சொன்னால் அவன் எனக்கு கொஞ்சமாக செஞ்சுருக்கிறான், அவனை நான் நேசிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுத்துனாங்க தெரியுமா, எவ்வளோ உபத்திரப்படுத்தினாங்க தெரியுமா, கொஞ்சம் நெஞ்சமாக பேசினாங்க. அவங்கள போயிட்டு நான் சிநேகிக்க சொன்னால் இது நியாயமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து நம்ம என்ன கேட்போம், இது நியாயமா? உங்கள் சத்துருக்களை சிநேகின்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் கேட்போம். ஆமென். ஏன்னா இன்றைக்கி நிறைய கணவன் மனைவிகளிடத்தில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. ஆமென். ஏன்னா இந்த வசனம் நமக்கு தெரியல. அப்போ சத்துருவே சிநேகிக்க சொன்ன தேவன் உன் மனைவியே உன் கணவனை எப்படி நேசிக்கணும்னு சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? உன் மனைவி உனக்கு என்னவா இருப்பா? என்ன இருப்பாங்க? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். ஆமென். அப்போ இப்படி இருக்கிற மனைவியை எப்படி நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறார் கர்த்தர். ஆமென். உன் மனைவியை நேசி, உன் மனைவி தான் உன் வீட்டோரங்களிலே கனித்தரும் திராட்சை செடி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் சத்துருவை என்ன பண்ணணுமா? சிநேகிக்கணுமா? அதனால தான் அவர் சொன்னார், உன் சத்துருக்கள் என்ன பண்ணுங்க சிநேகியுங்க. ஆமென். யார் சத்துரு? எந்த சத்துருவை நாம் சிநேகிக்கிறது? 3 விதமான சத்துருக்களை வேதம் சொல்கிறது. ஒன்று, நமக்கு எதிராக பிரச்சனைகளை கொண்டு வருகிற, நமக்கு எதிராக போராட்டங்களை என்ன நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க நமக்கு சத்துருக்களாய் எழும்புவாங்க. ஆமென். கூட இருக்கிற நண்பர்களே என்ன பண்ணுவாங்க சத்துருக்களாக எழும்புவாங்க. கூட இருக்கிற சகோதரனே என்ன பண்ணுவாங்க சத்துருக்களாக எழும்புவாங்க. கூட இருக்கிற வேலை செய்கிறவர்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க சத்துருக்களாக எழும்புவாங்க. ஆமென். ஆனால் வேதத்தில் சொல்லப்படுகிறது, நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். பதினாறாவது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு என்ன பண்ணுவாங்களாம் சமாதானமாய் ஆகும்படி சொல்லுங்களேன். ஆமாம், எல்லாம் உற்சாகமாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போடும்போது உற்சாகமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட என்ன பண்ணுவாங்களாம் சமாதானம் படி செய்கிறவர். ஆமென். இன்றைக்கு பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் வெளியிலிருந்து, அதாவது நம்மோடு கூட இருக்கிற மனிதர்களே என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை எல்லாத்துலேயும் என்ன இருக்கிறான், நல்லா மேன்மையாக இருக்கிறானே, நல்லா வாழ்கிறானே, நல்லா வீடு கட்டி வச்சுக்கிறானே, நல்லா பங்களாவில் இருக்கிறாங்களே, காரோடு வசதியோடு என்ன பண்ணுறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்களே சொல்லி நமக்கு எதிராக என்ன பண்ணுறான் எழும்புகிறார்கள். ஆமென். இவன் என்ன பண்ணக்கூடாது, நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் தவறான காரியங்களை என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்களே இல்லையா? செய்கிறாங்க. ஆமென். அப்போ அந்த சத்துருவுக்கு கூட நம்முடைய வழிகள் எப்படி இருக்கணுமா, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணுமா. ஆமென். அந்த பிரியமாக இருக்கணும்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, உன் சத்துரு உன்னோடு கூட சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணு, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், நேசியுங்கள், அன்பு செலுத்துங்கள் என்று அர்த்தம். ஆமென். அப்போ சத்துருக்கள் யாரான்னு சொல்லப்படுகிறன்னு சொன்னால், அக்கம் பக்கத்தில் இருக்கிற வேலை ஸ்தலங்களில் உனக்கு எதிராக எழும்புகிற எல்லாருமே யார் தான் சத்துருக்கள் தான். அந்த சத்துருக்களை என்ன பண்ணுவார்னா, நீ சரியான வழியில் நடந்தால், நீ கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடந்தால் அந்த சத்துருக்களும் என்ன பண்ணுவாங்களா அவனுக்கு
சமாதானமாகும்படி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ரெண்டாவதாக ஒரு சத்துரு சொல்லப்படுகிறது, உன் வீட்டாரே உனக்கு என்னவா இருக்கிறாங்களாம். ஆமாம், வெளியில் எங்கே போக தேவையில்லை. வெளியில் இருக்கிற ஆட்களை விட உள்ளே இருக்கிற ஆட்கள் பயங்கரமான ஆட்கள், நம்முடைய வீட்டார். ஆமேன்னு சொல்லவே மாட்டோம் பாருங்க. நமக்கு வீட்டில் சத்துரு இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்படுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 36வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒருவனுக்கு அவன் வீட்டாரே என்னவா இருக்கிறாங்க, சத்துருவாக இருக்கிறாங்களாம். அந்த வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிங்களேன். நான் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 10வது அதிகாரம் 36வது வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. ஆமேன்னு சொல்லவே மாட்டேன்னு பாருங்க. அப்போது சத்ரு என்பவன் புறஜாதியான மக்கள் அல்ல, இருக்கிறாங்க. உன் நண்பனும் உனக்கு சத்ருவாய் மாறலாம், உன் சிநேகிதனும் உனக்கு சத்ருவாய் மாறலாம், உனக்கு மேன்மையாக இருக்கிறவங்க, அதாவது உன்னோடு கூட வேலை செய்கிறவங்களும் உனக்கு சத்ருவாய் மாறலாம், உன்னோடு படித்தவர்களும் உனக்கு சத்ருவாய் மாறலாம். ஆமென். உன்னோடு பழகினவர்களும் உனக்கு சத்ருவாய் மாறலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நமக்கு சத்ருவாய் மாறுவது தான் ரொம்ப கஷ்டம். ஆமென். ஒரு மனுஷனுக்கு அவன் வீட்டாரே யாரா, சத்ருவான். அவன் வீட்டில் யார் யார் இருக்கிறாங்க? மீகா எழுதின புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, 7வது அதிகாரம் 6வது வசனம். மீகா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்த வீட்டில் இருக்கிற சத்துருக்கள் யாருன்னு சொல்லி மீகா தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறார். என்னன்னு சொன்னால், மகன் யாரை கனவீனப்படுத்துறானா சொல்லுங்களா? தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். குழந்தையாக இருக்கும்போது தகப்பன் தான் ஹீரோவாக பார்ப்பாங்க. பிள்ளைகள் குழந்தையாக இருக்கும்போது என் அப்பா போல் ஒரு மனுஷன் கூட என்ன பண்ணல, ஒரு ஹீரோவே இல்லை. என் அப்பா செய்கிறத போலவே பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அப்பா போலவே நடப்பாங்க, அப்பா போலவே ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் வாலிப வயது ஆனவன அந்த அப்பாவுக்கே யார் இடரலாய் மாறுகிறதா? பிள்ளைகள். ஆமென். வேதத்தில் சொல்லப்படுகிறது, வாசிங்க அந்த வசனத்தை. தன் மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. ஆமென். இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக என்ன பண்ணுது, நடக்குது. ஆமென். அவன் வீட்டார் யாரு? ஒரு மனுஷனுடைய வீட்டார் யாரு? சத்துருக்களாக இருக்கிறாங்க. ஆமென். தகப்பனுக்கு மகன் விரோதமாக எழும்புறான், தாய்க்கு மகள் என்ன பண்ணுறாங்க, அந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது எதிராக எழும்புகிறாங்களாம், விரோதமாக எழும்புகிறாங்களா. ஆமென். அப்படி மகள் விரோதமாக எழும்புறாங்க. ஒரு காலகட்டம் வர வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகள் அடங்கி தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வயது வந்தவொடனே நீ என்ன சொல்கிறது? ஆமென். நம்ம வீட்டிலையும் நடக்குதா இல்லையா? அதை எல்லார் குடும்பங்களிலும் இது நடக்குது. ஆமென். இந்த சத்துருக்களை மேற்கொள்வதற்கு நாம் எங்கே இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். ஆமென். பிரம்பை கையால் ஆகாதவன் தன் பிள்ளையை என்ன பண்ணுறான்னா பகைக்கிறான். பிரம்பு எடுத்து அடிங்க பரவாயில்லன்னு வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆமென். ஆனால் ஒரு வயதுக்கு மேலே என்ன பண்ண முடியல, அடிக்க முடியல இல்லையா? அதற்கு ஒரு வயதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணால் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை வழிநடத்துகிறவர்களாக இருக்கணும். ஆமென். ஏன்னா தகப்பன் தாய் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கிறாங்க, ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்க, அறிவை ஊட்டுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறாங்க, ஒரு ஆசானாக இருக்கிறாங்க, ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்க. அப்போ பிள்ளைகளுடைய மதியினம் நெஞ்சில் என்ன பண்ணியிருக்கோம், மதியினம் எப்பவுமே பிள்ளைகள் நெஞ்சில் இருக்கும். ஏன்னா அந்த வயதை தான் நம்மளாம் தாண்டி வந்திருக்கிறோம். நாம் கேட்டு இருக்கிறோமா? கேட்டு இருப்போம். ஆனால் ஒரு காலத்தில் என்றைக்காவது ஒரு நேரத்தில் என்ன பண்ணியிருப்போம், இந்த வேதத்தின் வசனத்தின்படி நடந்திருப்போம்.
ஆமென். அப்போது நமக்கு இந்த பாதிப்பு வரும்போது தான் அந்த வலியும் வேதனையும் நமக்கு தெரியும். ஆமென். அப்போ நீங்களும் நானும் இந்த காரியங்களை, இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? சொல்லணும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தராலே பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? போதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணணும்? வளர்க்கணும். ஆமென். அப்போது வீட்டாரே நமக்கு சத்துருவாக எழும்பும்போது நாம் எங்கே இருக்கணும்? தேவனுடைய சமூகத்தில், கர்த்தருடைய வார்த்தையில், கர்த்தருடைய வசனத்திலே நம்ம நிதானித்து என்ன பண்ணணும்? நிற்கணும். எல்லாம் சரிதான் பிரதர், நாங்கள் வசனத்தை கேட்குறோம், நாங்கள் வசனத்தின்படி நடக்கணும் தான் நினைக்கிறோம். எப்போ வரைக்கும்? இந்த சபையிலிருந்து புறப்படுகிற வரைக்கும் நாங்கள் அப்படி தான் நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் என்ன பண்ணோம்? கடைப்பிடித்து நடக்கணும். நல்ல வசனம் இந்த வசனம் நமக்காக எழுத வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கினே போவோம் பாருங்கள். போகிற வழியிலே நம்ம என்ன பண்ணுறோம்? மறந்துடுவோம். ஆமென். போகிற வழியில் மறந்துடுவோம். ஏன் மறந்துடுன்னு சொன்னால், வேதத்தில் சொல்லப்படும் மத்திய எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. எத்தனாவது வசனம்? மத்திய எழுதின சுவிசேஷம் 13:25 தானே? அது தானே நான் சொன்னேன். சரி, வாசிக்கலாம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் யாருடைய சத்துரு? இந்த சத்துரு யாரது? இந்த சத்துரு யார்? ஒரு மனுஷனை என்ன பண்ணுறான்? நித்திரை பண்ணுகிற போது அவனுடைய சத்துரு யார்? பிசாசு. அப்போ ஒரு மனுஷனுக்கு எத்தனை சத்துருக்கள் இருக்கிறாங்க? இன்னும் டவுட்டாக இருக்குதா? ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவன் வீட்டார். சரிங்களா? அவன் வீட்டில் இருக்கிற மகன், மகள், தகப்பன், மருமக, அவங்க தான் அவங்களுக்கு வீட்டாரே சத்துரு. இன்றைக்கி நிறைய மாமியாருக்கு மருமகனுக்கு என்ன இருக்குது? மருமகளுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா மாமியாருடைய வழியில் மருமகள் என்ன பண்ண முடியல. ஏன்னா அறிவும் நாலேஜும் வளருது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆக அவங்களுடைய வழியோ இவங்களுடைய வழி என்ன பண்ணல, ஒத்து வரல. நீ ஒன்றும் பழைய காலத்தில் இருக்கிற, நான் எதில் வந்துட்டேன்? ஆமாம், டிஜிட்டலில் வந்துட்டேன். நான் டிஜிட்டலில் வந்துட்ட பிறகு இன்னும் பழைய காரியத்தை என்னால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. எனக்கு 11 மணி வரைக்கும் மொபைல் பார்த்து தான் என்ன பண்ணோம், ஆக வேண்டியதாக இருக்குது. ஆமென். அப்படின்னு நம்ம காலத்தை என்ன பண்ணுறோம், மாற்றிக்கொள்கிறோம். மாமியார்லாம் என்ன சொல்கிறாங்க? ஏம்மா சரியான நேரத்தில் என்ன பண்ணோம், சாப்பிடணும், சரியான நேரத்தில் என்ன பண்ணிடணும், படுத்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு என்ன பண்ணலம்மா, நமக்கு நம்முடைய டைம் தான் நமக்கு என்ன இருக்குது, 10-11 மணிக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், படுக்கிறோம். ஆமென். நாம் காலையில் எத்தனை மணி தான் எழுந்துப்போம்? எப்படி 8 மணி 9 மணி தான் எழுந்துப்போம். அல்லேலூயா. ஆனால் ஆதி காலத்தில் இருந்தவர்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாங்க? 4 மணி 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு என்ன பண்ணுவாங்க, தன் வீட்டு காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒழுங்குபடுத்துவார்கள். ஆமென். அதை தான் நாம் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணுமா, சொல்லித்தரணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 மணிக்கு எழுந்துக்காவிட்டாலும் எத்தனை மணிக்கு எழுந்துச்சின்னா 5 மணிக்கு எழுந்துச்சிக்கணும். 5 மணிக்கு எழுந்துச்சிக்க விட்டாலும் எத்தனை மணிக்கு எழுந்துச்சின்னா 6 மணிக்காவது எழுந்து எனக்கும் தான். ஆமென். அல்லேலூயா. அப்போ எழுந்து நம்ம என்ன பண்ணோம், கர்த்தரை துதிக்கிற முதல் வேலையை, கர்த்தரை தேடுகிற வேலையில் நம்ம என்ன பண்ணோம், உட்கார்ந்துடணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள சத்துருக்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், சமாதானம் உள்ளவளாய் மாற்றுவார். உன் சத்துருக்கள் உனக்கு ஒருவனோட வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுக்கு என்ன ஆவாங்களாம், சமாதானம் ஆகும்படி செய்வார். ஆமென். உன் வீட்டாரே உனக்கு சத்ருவாக இருக்கப்படும் போது உன் பிள்ளைகள் உனக்கு சத்ருவாக என்ன பண்ணுவாங்க, எழும்புவாங்க. ஆமென். உன் மகள் உனக்கு சத்ருவாக எழும்புவாங்க, உன் மருமகள் உனக்கு சத்ருவாக எழும்புவாங்க. ஆமென். நீயும் என்ன பண்ணுவ, மருமகளாய் மாறுவ. நீயும் என்ன பண்ணுவ, மாமியாராக ஒரு காலத்தில் மாறுவ. அப்போ மருமகள் செய்யும்போது
உனக்கு ஏற்படுகிற வலிகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறோம் தெரியும், புரியும். ஆமென். அப்போ அந்த சத்துருக்களை இப்போதே நம்ம மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் என்ன பண்ணோம், உட்கார்ந்து ஜெபித்து கர்த்தருடைய வசனத்தின்படி பிள்ளைகளை என்ன பண்ணோம், ஆமாம், போதித்து வழி நடத்தணும். ஆமென். இதெல்லாம் நடத்துவதற்கு வசனம் நமக்கு தேவை, சத்தியம் நமக்கு தேவை, வார்த்தைகள் நமக்கு தேவை. இந்த வார்த்தையின்படி நடத்துவதற்கு சத்தியத்தை கேட்டு நாம் போனால் நாம் தூங்கி எழுந்து கொள்ளும் போதே வேதத்தில் சொல்லப்படுகிறது. அந்த வசனம் முழுசாக வாசிக்கலாமா? மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை என்ன பண்ணானா விதைத்து விட்டு போகிறான். ஆமென். நம்ம வசனத்தை கேட்குறோம் இல்லையா, நம்ம வசனத்தை கேட்டு இது கீழ்ப்படினோம். அந்த வசனத்துக்கு அடுத்த வாரத்திலேருந்து நம்ம சபைக்கு சரியான நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடணும், போயிடணும். அடுத்த வாரத்திலேருந்து வேதத்தை நம்ம ஒழுங்காக என்ன பண்ணணும், வாசிக்கணும். அடுத்த வாரத்திலேருந்து அதாவது இன்றையிலேருந்து நம்ம வேதத்தை எடுத்து ஒரு அதிகாரத்தை ஆராய்ச்சி செய்யணும். இன்றையிலேருந்து நம்ம வேதத்தை எடுத்து படித்து ஆராய்ந்து வேதத்தில் இருக்கிற சாராம்சங்களை நமக்குள்ளாக என்ன பண்ணோம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் தூங்கும்போதே சத்துரு வந்து களைகளை என்ன பண்ணுவானா விதைப்பான். என்ன களைகளை விதைப்பான்னு சொன்னால், நீ தூங்கி எழுந்துக்கும்போது நேற்று அந்த வசனத்தை கேட்ட நல்லதாக இருந்தது, அது நாளைக்கு என்ன பண்ணலாம் செய்யலாம். இன்றைக்கி வானா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது, நாளைக்கு இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் கடைப்பிடிக்கலாம், நாளையிலிருந்து இந்த காரியத்தை நம்ம ஒழுங்குபடுத்தலான்னு சொல்லி சத்துரு என்ன பண்ணுவோன்னா களைகளை விதைப்பான். ஆமென். அப்படி களைகளை விதைக்கப்படும் மறுநாள் எழுந்திருக்கும் போது என்ன பண்ணுவான், அடுத்த வாரம் போனால் நம்ம என்ன பண்ணலாம், ஆமாம், அடுத்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன போதிக்கிறாரு, கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டு அதன் பிரகாரம் நம்ம என்ன பண்ணலாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவோம். அப்படி வரும்போது மறுநாள் தூங்கி எழுந்திருச்சா சத்துரு இன்னும் கொஞ்சம் களைகளை என்ன பண்ணுவான் விதைப்பான். ஆமாம், இத்தனை நாளாக நம்ம சர்ச்சுக்கு போனோம், இத்தனை நாளாக நம்ம சபைக்கு போனோம், நம்முடைய வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடந்திருக்குது. இல்லை, அந்த சிஸ்டர் போகிறாங்க, அந்த அக்கா போகிறாங்க, அந்த அண்ணன் போகிறாங்க, அந்த சகோதரி போகிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரம் என்ன நடக்குது. அதனால் நம்ம சபைக்கு போனால் என்ன, போவாட்டி என்ன அப்படின்னு சத்துரு என்ன பண்ணுவான். நாம் யோசிப்போம், அது நம்முடைய யோசனையாக இருக்குதோ அல்லது நம்முடைய வீட்டாரை நமக்கு கொண்டு வருகிற யோசனையாக இருக்குதோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் சத்துரு இந்த களைகள் என்ன பண்ணுறான்னா விதைக்கிறான். ஆமென். கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் நடக்க வேண்டும் என்பதே சத்துருவின் சிந்தனையாக இருக்கிறது. அதுதான் அவனை மேற்கொள்வதற்காக தான் கர்த்தர் சொல்கிறார். அந்த வசனத்தில் வாசிக்கப்படும்போது 28வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன் நாங்கள் போய் அதை பிடுங்கி போட உமக்கு சித்தமா அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சீஷர்கள் கேட்கப்படும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அதற்கு அவன் வேண்டாம், நீங்கள் களைகளை பிடுங்கும்போது கோதுமையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டை எங்கே வரைக்கும் வச்சிருக்கிறாராம், அறுப்பு மட்டும் வச்சிருக்கிறாராம். ஆமென். பிசாசானவன் வந்து தான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வசனத்தை வார்த்தைகள் என்ன பண்ணுறான் எடுத்து போடுகிறான். களைகளை அதற்கு பதிலாக என்ன பண்ணுறான் களைகளை விதைக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, தூதர்கள் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் போய் அந்த களைகளை என்ன பண்ணிட்டோம் பிடுங்கி போடட்டோமா, அந்த சத்துருவை அழிக்கட்டுமா அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், பயிரும் வளரட்டும் களையும் வளரட்டும், எப்போ அதை அறுக்கிறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், களைகள் என்ன பண்ணலாம் பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். 39வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அதே அதிகாரத்தில் பார்த்தீங்களா, அவைகளை விதைக்கிறவன் சத்துரு. அந்த சத்துரு யாருன்னு சொன்னால் பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் யாரும் தேவதூர். அப்போ நீங்களும் நானும் ஒரு காரியத்திலும் என்ன பண்ணுறோம் தப்பித்து கொண்டே வருகிறோம்.
ஏன்னா தேவதூதர் நம் மத்தியில் இருக்கிற கலைகளை என்ன பண்ணுறாங்களாம், பிடுங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, வேணாம், எது வரைக்கும் இருக்கட்டும், அறுப்பு மட்டும் இருக்கட்டும். ஆனால் தான் 39வது வசனம் சொல்கிறாரு, அவைகளை விதைக்கிற சத்துரு யாரா, பிசாசு. அந்த உலகத்தின் முடிவு மட்டும், அந்த அறுப்பின் உலகத்தின் முடிவு மட்டும் நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். நாம் பயபக்தியை நடக்க வேண்டும். நாம் கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும், ஒழுக்கமுள்ளவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், கர்த்தருடைய வசனத்திற்கு பயந்து நடக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். ஆமென். அப்படி நடக்க மட்டும் நாம் கோதுமை மணிகளாகவே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளாக என்ன காணப்படாது, களைகள் காணப்படாது. களைகள் என்னென்ன அர்த்தம், பயிரை வளர விடாமல் தடுக்கிறது தான் களைகள். உன்னை என்னையை முன்னேற விடாமல் தடுக்கிறது தான் பிசாசோட வேலை. உன்னை என்னை ஆசீர்வாதமுள்ள ஜனங்களாய் இல்லாதபடிக்கு தடுக்கிறது தான் பிசாசனுடைய வேலை. அப்போது உன்னை என்னை கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார வைக்காமல் ஏதாவது ஒரு பலவீனத்தை கொண்டு வருகிறது தான் பிசாசனுடைய வேலை. இதை வேலை செய்து கொண்டே இருப்பான். இதிலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். நாம் நினைக்கலாம், நான் வீட்டிலேருந்தே ஆராதித்துக்கலாம், நான் வீட்டிலேருந்தே ஜெபம் பண்ணுறேனே, நான் வீட்டிலேருந்தே பைபிள் வாசிக்கிறேன்னா, நான் வீட்டிலேருந்தே கர்த்தருடைய வசனத்தை கேட்குறேனே, டிவியில் கேட்குறேன், மொபைலில் கேட்குறேன், அப்புறமா நானே படிக்கிறேன் அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் என்ன பண்ணக்கூடாதான். ஏன்னா இங்கே தான் ஒரு மனம் இருக்கிறது, இங்கே தான் கூடுகை இருக்கிறது, இங்கே தான் ஒழுங்குபடுத்துதல் இருக்கிறது, இங்கே தான் ஒருவருக்கொருவர் தாங்குகிற, உணர்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆமென். ஆனால் தான் வேதம் ரொம்ப முக்கியம், சபை ரொம்ப முக்கியம், சபைக்கு ஊழியக்காரர்கள் ரொம்ப முக்கியம். சபையினுடைய ஊழியக்காரர்கள் முக்கியம் மாத்திரமல்ல, சபைக்கு ஆத்துமாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த வசனங்களை நாம் மற்றவரிடத்தில் சொல்லி நாம் என்ன பண்ணோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவர்களாக இருக்கணும். ஆமென்.